ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்க வளங்கள் தான் பார்க்க போகிறோம். இனியும் குரூப் 4க்கு 15 நாள் இருக்கனால நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். எஜுகேஸ்டில் வந்து ஸ்கில் பேஸ்டான நிறையா கோர்சஸ்லாம் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வளங்களில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா சூரிய ஆற்றல், காற்று. புதுப்பிக்க இயலாது வந்து நிலக்கரி, பெட்ரோல். அடுத்து வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வந்து சூரிய மின்சக்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2016. எத்தனை மெகாவாட் அப்படின்னா 648. அடுத்து காற்று ஆற்றலில் வந்து எந்த நாடு ஃபஸ்ட்டுன்னு கேட்பாங்க, அமெரிக்கா. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கீழே அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், முப்பந்தல் எங்கே இருக்குது, ஜெய்சால்மர், பிரேமவெல், தால்கன், தாம் ஜோதி, இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்து வந்து நீர்மின் சக்தியில் எந்த நாடு ஃபஸ்ட்டு அப்படின்னா சீனா தான் அதிக அளவு நீர்மின் சக்தியில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து தெகிரி அணை உத்தரகாண்ட், ஸ்ரீஜெயிலம் நாகார்ஜுன சாகர் வந்து ஆந்திரா, சர்தார் சவோரா வந்து குஜராத்து, அதுக்கடுத்து பக்ரானக்கல் பஞ்சாப், கொய்னா அணை மகாராஷ்டிரா, மேட்டூர் நம்ம தமிழ்நாடு, இடுக்கி கேரளா. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா பொறுத்துகள் வைப்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமால பாருங்கள், சீனாவில் உள்ள த்ரீகார்ச் அணை நீர்த்திட்டம் வந்து உலகிலே மிகப்பெரிய நீர்த்திட்டம் ஆகும். இது வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணி 2012 முடித்தாங்க. இதோட திறன் எவ்வளோ மெகாவாட் அப்படின்னா 22,500 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ இரும்பு, நிலக்கரிலாம் சொல்கிறாங்க. நான் எந்தெந்த மாநிலம் வந்து அதில் ஃபஸ்ட்டு பிளேஸு, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ இரும்பு வந்து ஜார்க்கண்ட் தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. அதே மாதிரி 50 நாடுகளை இரும்பு தாது வெட்டி எடுக்கப்படுறாங்க. அடுத்து வந்து தாமிரத்தில் வந்து சிலி தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. 4/3 பங்கு தாமிரம் எதுக்கு பயன்படுறாங்கன்னா அந்த கேபிள், மின்கம்பு வடம், தொலைத்தொடர்பு கேபிளுக்கு தான் பயன்படுறாங்க. அடுத்து வந்து தங்கத்தில் வந்து சீனா ஃபஸ்ட்டு பிளேஸு. ஆனால் தங்க இருப்பில் வந்து ஆஸ்திரேலியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஏன்னா 2500 டன் தங்கம் வந்து இருப்பு வச்சுருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே தங்கம் கிடைக்கிது அப்படின்னா கோலார் தங்க வயல், அப்புறம் கர்நாடகாவில் வந்து தங்கம் அதிகமாக கிடச்சிருக்குன்னு பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து பாக்சைட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா. ஓகேவா, பாக்சைட் வந்து முன்னணி உற்பத்தி வந்து ஆஸ்திரேலியா தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4/1 பங்கு பாக்சைட் எங்கே கிடக்கு அப்படின்னா கினியாவில் தான் கிடைக்குதான். அடுத்து பார்க்குறது வெள்ளியில் வந்து மெக்சிகோ ஃபஸ்ட்டு பிளேஸு. மெக்சிகோ உலகில் முன்னணி உற்பத்தியில் வெள்ளியில் ஃபஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளியில் வந்து 3/2 பங்கு எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா பணம் ஈட்டுறதுக்கான நோக்கத்துக்காக தான் வெள்ளி பயன்படுத்துகிறாங்க. அடுத்து மாங்கனீஸில் வந்து தென்னாப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பிளேஸ். மாங்கனீஸ் எதுக்கெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னா அழுக்கு நீக்கும் சலவைத்தூளை வந்து மாங்கனீஸ் பயன்படுதான். அடுத்து பார்க்க போகிறது மைக்கா வந்து சீனா ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுண்ணாம்புக்கல்லில் வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்பாங்க, 3வது பிளேஸ். அடுத்து பார்க்க போகிறது நிலக்கரியில் வந்து நம்ம செகண்ட் பிளேஸ். நிலக்கரியை வந்து 4ஆக பிரிச்சுருக்காங்க, ஆந்திரசைட், பிட்டுமினஸ், லினைட், பீட். இதை வந்து பார்த்துக்கோங்க. தற்போது நம்ம பயன்படுத்தும் நிலக்கரி வந்து 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நிலக்கரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பெட்ரோலியமில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சவுதி. இது பெட்ரோலியில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இயற்கை வாயு உலக அளவில் 50க்கும் மேற்பட்ட இயற்கை வாயுகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், கத்தாரில் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக இந்த குரூப் 4க்கு ஒரு கொஸ்டினாச்சும் வரும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.